வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வித்தியாசமான படங்கள் வந்தால் வெளியாகிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் 24/1/2025 ஆண்டு வெளியாக உள்ள படங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன படங்கள் பார்க்கலாம். குடும்பஸ்தன் நித்தம் ஒரு வானம் படத்தில் தயாரிப்பு நிறுவனமாக சினிமாக்காரன் நிறுவனம் தயாரிப்பில் மணிகண்டன் நடித்துள்ள படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்தினை நக்லின் யூடியூப் இயக்குனர் ராஜேஸ்வரி காளிசாமி இயக்குறாரு. இந்த படத்தில் மணிகண்டனுடன் இணைந்து சான்வி மேக்னா, ஒரு குரு சோமசுந்தரம், ஆர் சுந்தரராஜன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கு பைசாக் இசையமைச்சிருக்கிறாரு. அடுத்ததாக பார்க்கும்போது பாட்டல் ராதா. இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் தான் பாட்டல் ராதா. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் உள்ளிட்ட பலர் நடிச்சுக்கிறாங்க. ஜான் ரோல்டன் இசையமைச்சுள்ள இந்த படத்திற்கு ரூபேஷ் சாசி ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. குடிபோதை குடும்பத்தை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துக்காட்டும் விதமாக இந்த படம் அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் பார்ப்பது வல்லான். கட்டப்பாவை காணும் என்ற படத்தை இயக்கிய மணி சியோன் இயக்கியுள்ள திரைப்படம் வல்லான். இந்த படத்தில் சுந்தர்ஜி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய தன்யா ஹோப், சாந்தினி தமிழரசன், அபிராமி வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இப்படத்திற்கு சந்தோஷ் தயாநிதி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் சுந்தர்ஜி போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறாரு. ஒரு கொலைக்கான காரணத்தை பல்வேறு கோணத்தில் கண்டுபிடிக்கும் முயற்சி செய்வதை விறுவிறுப்பான கதைக்களத்துடன் த்ரில்லர் ஜேர்னலில் இப்படம் உருவாகிருக்குது. அடுத்ததாக மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ தேனாண்டார் பிலிம்ஸ் தங்களின் 101வது படமாக மிஸ்டர் ஹவுஸ் பிலிம் படத்தை தயாரிக்குது. இந்த படத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சி பங்கேற்றதன் மூலம் பிரபலமடைந்த லாஸ்லி கதாநாயகியாக நடிக்கிறாங்க. மேலும் இப்படத்தில் ஹரி பாஸ்கர் கதாநாயகன் நடிக்கிறாரு. இளமை ததும்பும் இன்றைய இளைய தலைமுறையின் வாழ்வியலை மையமாக வச்சு இந்த படத்தை அமைச்சிருக்கிறார் ரவிச்சந்திரன். இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஓகே, அடுத்ததாக குழந்தைகள் முன்னேற்ற கழகம். சகுனி படத்தை இயக்கிய சங்கர் தயாள் இயக்கியுள்ள இப்படம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்தில் யோகி பாபு மற்றும் செந்தில் முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. மேலும் இப்படத்தில் ராவணன், சுப்பு, பஞ்சு லசி, ஆண்டனி கோவிந்த், மூர்த்தி, சித்ரா, லட்சுமணன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. சாதக பறவைகளை சங்கர் இசை அமைச்சுள்ள இந்த படம் குழந்தைகள் உலகத்தை மையமாக வச்சு அரசியல் காமெடி வகையாக படம் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக பூர்வீகம். பிரைன் டச் பிலிம்ஸ் பேக்கரி சார்பில் இயக்குள்ள கிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் பூர்வீகம். இந்த படத்தில் கதிர் போஸ் வெங்கட், மியா ஸ்ரீ இளவரசி, சங்கிலி முருகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இப்படத்தில் சாணக்கியா இசையமைச்சிருக்காங்க. விஜய் மோகன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. சமூக அக்கறை மிக்க படைப்பாக ஏற்பூட்டிய தமிழனின் வரலாற்றை போற்றும் விதமாக இந்த படம் உருவாகிறது. ஓகே நண்பர்களே, இது போன்ற படங்கள் வருது. இதில் எந்த படங்கள் இந்த படம் வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.